நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏய் டப்பாசு, அக்கா இன்னும் என்ன எழுதிக்கிட்டு இருக்க? வீட்டுக்கு கிளம்பலையா? இல்லக்கா, நைட் வரமாட்டேன்னு அம்மா கிட்ட சொல்லிட்டு வந்துட்டேன். அப்படியா? அப்ப சரி. இது எத்தனை நாளா எது? இப்படி வீட்டுல சொல்லிட்டு வந்து தங்குறது? ஏன், உனக்கு என்ன? எனக்கு இங்க இருக்கிறது கஷ்டமா இருக்கு, இதுல நீ வேற எக்ஸ்ட்ராவா? நான் எப்பவும் வரதான், நீ தான் எக்ஸ்ட்ரா தெண்டோலாம். நீ என்ன பத்தி கேள்வி கேக்குறியா? ஓசில தங்க வந்துட்டு பேசுற பேச்ச பாரு. நீ என்னதான் முறைச்சாலும் வேலைக்கு ஆகாது. முதல்ல இடத்த காலி பண்ணு. ஏன், நீ இருக்கப்போ நான் இங்க இருக்க கூடாதா? ஐயா, நீ நான் ஒன்னா? இப்ப நீ கிளம்ப போறியா இல்லையா? போக மாட்டேன். என்னடா பண்ணுவ? ஏ டப்பாசே, இப்படி ஓசில உடம்பு வளர்க்கறது அவ்வளவு நல்லது இல்ல. ஒழுங்கா கிளம்புற இல்லையா பாரு. கைபாமே வேணாம். ஏய், ஏன் இப்படி சண்டை போடுறீங்க? என்ன பிரச்சனை? பாருங்கக்கா, எப்ப பார்த்தாலும் என்ன துரத்துறதுலயே இருக்கான். நீங்களே சொல்லுங்கக்கா, நான் இருக்கட்டுமா போட்டுமா? நான் தான் இருன்னு சொன்னல, அப்புறம் என்ன? பார்த்தல, அக்காவே ஓகே சொல்லிட்டாங்க. உனக்கு என்னவா? இருக்கட்டுமா போட்டுமான்னு கேட்டா இருக்கணும் தான் சொல்லுவாங்க. அதுக்குன்னு அப்படியே இருந்துருவியா? அக்கா பாருங்கக்கா, உங்க முன்னாடியே எப்பெல்லாம் திட்டுறான்னு பொறாம பிடிச்சவன். ஏய் கைபாமு, சும்மா இரேண்டா, அவளையே வெறுப்பேத்துற. ஏய் டப்பாசு, என்ன சாப்பிடுறியா? தோசை ஊத்தி தரவா? ஆமாக்கா, ரொம்ப பசிக்குது, நீங்க ஊத்துங்கக்கா. கைபாமு உனக்குடா? எனக்கு இப்ப வேணாக்கா, பசிக்கல, நான் அப்புறமா சாப்பிடுறேன். சரி. ஏ லூசி, எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்ல, அதனால நான் இங்க இருக்கேன். உனக்கு என்ன? உங்க அம்மா நல்லா தானே இருக்காங்க. நீ வீட்டுக்கு போலாம்ல. எப்ப பாரு கையிலக்கா தோசை கொடுங்க, டீ கொடுங்க, சோத்து முட்டை. டேய், இதுக்கு மேல உனக்கு மரியாதை இல்லடா. நான் உன்கிட்ட பேசுறதால கிளம்பு. ஹலோ, கிளம்பிட்டு நீதாம்மா? ஏதோ பொம்பளை புள்ள லீவ் நல்ல அம்மாவுக்கு ஒத்தாசையா இருக்காம இங்க வந்து தண்டமா கொட்டிட்டு இருக்க. வீட்டு வேலை செய்யறது பயந்து தானே இங்க வந்து இருக்க. எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? ஏய் வேணாம். ஏய், என்ன வேணா? இப்படியே ஓசில சாப்பிட்டுட்டு இருந்தா அப்படியே ஸ்கூல் கேட்டு உனக்காக இடிச்சு பெருசா கட்ட வேண்டியதுதான். அதுக்கெல்லாம் நம்ம ஸ்கூலுக்கு வசதி இல்ல, பாத்துக்கோ. டேய் டேய், ஏய் என்னாச்சு? ஏய் டப்பாசு, இன்னும் உங்க சண்டை முடியலையா? வாங்க வாங்க, உங்க பசங்க லட்சணத்தை பாருங்க. சண்டையில கூட சாரன் சொன்னது காதுல விழுதோ? நல்ல பசங்க போங்க. அக்கா, நீங்களே பாத்தீங்கல்ல, இவன் தான்க்கா பிரச்சனை பண்றான். அக்கா, பிரச்சனை எல்லாம் இல்லக்கா, வீட்டுக்கு போன்னு சொன்னேன், அவ்வளவுதான். அதுக்கு போய் ஆம்பளை பையனை போய் அடிக்க வருது. என்னப்பான்னு சொல்ல இவன் யாருக்கா? இவ மட்டும்தான் இங்க இருக்கணுமா? நான் இருக்க கூடாதான். டேய், ஸ்டாலின் சார் உனக்கும் வாத்தியாரு, இவளுக்கும் வாத்தியாரு, ரெண்டு பேருமே இருக்கலாம், ஒன்னும் தப்பு இல்ல. அதுக்குதான் அவங்க அம்மா இருக்காங்கல்ல, வீட்டுல இருக்கலாம்க்கா. உங்களுக்கு எதுக்கா கஷ்டம்? தோசைக்குன்னு வராக்கா இவன் சோத்து முட்டை. அவங்க அம்மா நல்லவங்கக்கா, அவங்க அப்பா கூட நல்லவரு. எங்க அப்பா மாதிரி குடிச்சிட்டு இருக்காரு. டப்பாஸ் எவ்வளவு அக்கறையா பாத்துக்கிறாரு. இவளுக்கு என்னக்கா கஷ்டம்? போய் லீவ்ல கூட மடியா ஒத்தாசா இருக்க வேண்டியதுனா? ஏங்கா சிரிக்கிறீங்க? திட்டுங்கக்கா அவனை. நான் போயிட்டா 2 தோசை அவனுக்கு எக்ஸ்ட்ராவா கிடைக்கும்னு பாக்குறான். அக்கா, நான் என்ன சொல்றேன், இவ என்ன சொல்றா பாத்தீங்களா? சரி சரி, நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட வேண்டாம், யாரும் போக வேண்டாம், ரெண்டு பேருமே இங்கே இருங்க. அதுக்காக ஏன் இப்படி சண்டை போட்டுக்கிறீங்க? தோசை எடுத்துட்டு வரேன், அது வரைக்கும் சண்டை போடாம இருக்கணும், புரியுதா? ஏய் சிட்டிடி, ஏய் சிட்டி, இங்க வாடா. என்ன கேபி? ஏய், எதுக்கு இப்ப சிரிக்கிறீங்க? இல்ல, சோள கட்டு பொம்மைக்கு உயிர் வந்து நடக்க ஆரம்பிச்சுச்சே நினைச்சோம். கிட்ட வந்து பார்த்ததுக்கு அப்புறமா தான் தெரியுது அது நீன்னு. ஏன், இந்த ட்ரெஸ் நல்லா இல்லையா? சூப்பரா இருக்கு சிட்டி, கலக்குறப்போ. இப்ப ஏண்டி சும்மா அவனை கிண்டல் பண்ற? அவனும் நம்ம ஃப்ரெண்டு தானே. ஏ சிட்டி, இந்த ட்ரெஸ் உனக்கு நல்லா இல்லடா. யாரோடது? எங்க அண்ணனோடது. அவன் ட்ரெஸ் எல்லாம் ஏன்டா நீ போடுற? பாரு, தொலை டிஸ்டி பொம்மை மாதிரி இருக்கு. அளவு கொடுக்க சித்தி தான் போட சொன்னாங்க. என்ன அளவு? இந்த வருஷம் யூனிஃபார்ம் ஃபுல் பேண்ட் தானே, அதான் சித்தி அளவு ட்ரெஸ் போட்டு விட்டுச்சு. ஏய், உங்க சித்தி ஒரே யூனிஃபார்மை வச்சு காலேஜ் வரைக்கும் ஓட்டிடலாம் நினைக்கிறாங்களா? வளர்ற பையன் ஒரு அங்கலம் அதிகமா வச்சு தச்சாதான் கரெக்டா இருக்கும்னு சொன்னாங்க. ஒரு அங்கெல்லாம் அதிகம் வச்சா பரவாயில்ல, ஒரு ஆள் அளவுக்கு வச்சிருக்க, 2 பேர் உள்ள பூந்துக்கலாம். ஏ சிட்டி, என் வீட்டுக்கிட்ட ஒரு டெய்லர் கடை இருக்கு, அங்க வா, கரெக்டா அளவெடுத்து நான் தைக்க சொல்றேன். ஐயோ, சித்தி திட்டும். ஏய், இந்த மாதிரி சைஸ்ல யூனிஃபார்ம் போட்டு ஸ்கூலுக்கு வந்தா
எல்லா பசங்களை பார்த்து சிரிப்பாங்க, பரவாயில்லையா? அப்ப நான் சொல்ற மாதிரி கேளு. சித்தி திட்டுமே. சித்தி ஒரு நாள் தான் திட்டம், அதுக்காக நீ ஒரு வருஷம் ஃபுல்லா இதே சைஸ் போட்டு வர முடியுமா? என்னடா யோசிக்கிற? தினமும் பசங்க பார்த்து சிரிக்கிறதுக்கு ஒரு நாள் சித்தி கிட்ட திட்டு வாங்கினா பரவாயில்லன்னு தோணுது. அது சரி, வா என் கூட, அந்த கடையை காமிக்கிறேன். சிட்டி, ஒரு வாட்டி நல்லா யோசிச்சுக்கோ. உங்க சித்திய பத்தி உனக்கு தான் தெரியும். அவங்களுக்கு கோவம் வந்தா ராட்சசி மாதிரி ஆயிடுவாங்க. இவ பேச்ச கேட்டு சைஸா தைச்ச உன்னை பிச்சு எடுத்துருவாங்க. போன வாரம் சீக்காத்தூள் வாங்கிட்டு வர பதிலா மஞ்சத்தூள் வாங்கிட்டு வந்தான்னு அவங்க சித்தி ரோடா துரத்தி துரத்தி அடிச்சாங்க. அப்படியாடா? அப்ப வேணாண்டா, நீ உன் சித்தி சொன்ன மாதிரியே கொஞ்சம் லூசா தைச்சுக்கோ. என்ன கேபி, இப்பதானே அசிங்கமா இருக்கு, திஷ்டி பொம்மை மாதிரி இருக்குன்னு சொன்ன, நீயே பரவாயில்ல தச்சுக்கோன்னு சொல்ற. வேற என்னடா பண்ண சொல்ற? உன் சித்தி தான் பெரிய கோயில் பெட்டி வீரலட்சுமி ஆச்சே. எங்க சித்தி அடிச்சாலும் பரவாயில்ல, நீ சொன்ன கடைக்கே என்ன கூட்டு போ. ஏ காபி, இது உனக்கு தேவையாடி? சும்மா இருந்தவன சீந்தி விட்டுட்ட, இப்ப பாரு அவன் ஒத்த கால நிக்கிறான். ஏ சிட்டி, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஒழுங்கா உன் சித்தி சொன்ன கடையிலே போய் யூனிஃபார்ம் தைச்சுக்கோ, இல்லன்னா உன் வீட்ல உனக்கு தீபாவளி தான். நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? கேபி நீ வா கேபி. வேணாம் கேபி, இது உனக்கு தேவையில்லாத வம்பு. அவங்க சித்தி அவனை மட்டும் உதைக்காது, உன்னையும் சேர்த்து உதைக்கும், பாத்துக்கோ. என்னடா சிட்டி இவ இப்படி சொல்றா? எனக்காக ஒரு 2 அடி வாங்கிக்க மாட்டியா கேபி? என்னது? போடா டேய், ஃப்ரெண்ட்ஸ்ல கொஞ்சம் ஐடியா கொடுத்தா வேணும்டா எனக்கு. நீ என்ன சிரிக்கிற? இல்ல, கேபி எங்க சித்தி கிட்ட அடி வாங்கினா எப்படி இருக்குன்னு யோசிச்சேன், சிரிப்பு வந்துச்சு. சார் வாங்க சுதானே. வணக்கம் சார். உட்காருங்க. அப்புறம் எப்படி இருக்கீங்க? ஏதோ இருக்கும் சார். என்ன இவ்வளோ செழிப்பா சொல்றீங்க? என்ன சுதானு, ஒரு மாதிரியா இருக்கீங்க, ஏதாவது பிரச்சனையா? வேற என்ன சார், எல்லாம் எசக்கே நினைச்சுதான் சார். என்ன டப்பாஸ் மறுபடியும் ஏதாவது பிரச்சனை பண்றாளா? பெருசா ஒண்ணும் இல்லை சார். அவளுக்கு என்னை கண்டாலே சுத்தமா பிடிக்கிறது இல்லை சார். என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். புரியுது, அவளும் சின்ன பொண்ணு தானே, அதெல்லாம் போக போய் எல்லாம் சரியாயிடும். என்ன பிடிக்கலங்கிறது கூட எனக்கு பெருசா தெரியல சார். என்ன பழி வாங்குறதா நினைச்சு அவ வீட்டை விட்டு அடிக்கடி வெளியே ஓடி போயிடுறா. சொல்லாம கொள்ளாம ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் போய் தங்கிக்கிறான். இப்படி பண்ணும்போது ரொம்ப வேதனையா இருக்கு சார். அவ எப்போ வருவான்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது சார். பொம்பளை பிள்ளையாச்சு சார், ஒரு நேரம் போல ஒரு நேரம் இருக்குமா? அவ பாதுகாப்பை நினைச்சுதான் சார் எனக்கு பயமா இருக்கு. என்ன சொன்னாலும் பொசுக்கு பொசுக்குன்னு அவ கோவப்படுறா. அவளுக்கு முன்கோபம் எப்பயுமே அதிகம், ஆனா பொறுமை எடுத்து சொன்னா கேட்டுக்குவா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அவளுக்கு முன்கோபம் எப்பயுமே அதிகம், ஆனா பொறுமை எடுத்து சொன்னா கேட்டுக்குவா. எங்க சார் நான் சொன்னா கேக்குறா? நீங்க சொன்னா மட்டும்தான் அவ கேக்குறா. அவ இங்க வரும்போது நீங்க கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க சார். வாங்க. வணக்கம். டப்பாசு இப்ப மட்டும் இல்ல, அவ எப்பவுமே அப்படிதான். வந்த புதுசுல இவங்களை பிடிக்காம ஊரை விட்டு ஓடி போய் கலாட்டா பண்ணதா இவங்களே டப்பாச பத்தி கதை கதையா சொல்லிருக்காங்க. ஆமா சுபதானு, ஆரம்பத்துல என்னென்ன அடமணிச்சு தெரியுமா? இப்ப என்னடா நம்ம வீட்டவே சுத்தி சுத்தி வருது. குழந்தைய புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படும். அப்புறம் நம்மளை பிடிச்சி போச்சுண்டா அவ்வளவுதான், நம்மளை விடவே மாட்டாங்க. டப்பாசு பயமுறுத்துறதுக்காக விளையாட்டை ஏதாவது பண்ணு, மற்றபடி நீங்க பயப்படுற மாதிரி எதுவும் ஆகாது. நம்ம பார்த்துக்கலாம், தைரியமா இருங்க. அவளுக்கு எது பிடிக்காதுன்னு தெரியுதோ அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. ம். எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிடும். நானும் எவ்வளவோ பார்த்து பார்த்தாமா நடந்துக்கிறேன். என்னை கண்டாலே சங்கடப்படுறான்னு அவ சாப்பிட்டு தூங்குனதுக்கு அப்புறம் தான் நான் வீட்டுக்கே வர்றேன். இல்லைங்க, அது தப்பு. நீ அப்படியே ஒதுங்கிட்டீங்கன்னா அவ எப்படி உங்ககிட்ட நல்லா பழகுவா? நீ இதை நல்லா பேசி பேசி புரிய வைக்கணும். உறவுகளில் பேசி சாதிக்க முடியாத விஷயம் வேற எதுவுமே இல்லை. அதுக்கு தகுந்த மாதிரி சின்ன பசங்க கூட எல்லாம் எப்பயுமே நல்லா பேசணும். பேச பேசத்தான் உங்களை புரிஞ்சுக்குவா. நான் பேசுறேன் சார், ஆனா நான் பேச்சு கொடுத்தாலே அவ கோவப்படுறா. என்னாலதான் அந்த பொண்ணு ரொம்ப கஷ்டப்படுதோன்னு எனக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருக்கு சார். என்ன இப்படி சொல்றீங்க? நீங்க இல்லைன்னா அவங்க நிலைமை என்ன ஆகுன்றது என்னை விட உங்களுக்கு நல்லா தெரியுமே. நீங்க போய் இப்படி நினைக்கலாமா? புரியுது சார். அவங்க பாதுகாப்பை நினைச்சுதான் நான் இவ்வளவு தூரம் பொறுத்துட்டு இருக்கேன். ஏன்னா சில நேரங்கள்ல எங்கேயாவது போயிடலான்னு கூட தோணுது சார். என்னங்க நீங்களும் டப்பாசு மாதிரி பேச ஆரம்பிச்சீங்க? உண்மையாதான் சார். அதுக்காக தான் நான் எப்பவுமே யோசிக்கிறேன்,
எனக்கு அவங்கள விட்ட வேற யாரு சார் இருக்கா? அதுக்கு ஒண்ணுன்னா என்னால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா சார்? எசக்கி என்ன புரிஞ்சுக்கணும். அதுக்காக நான் என்ன வேணா செய்ய தயாரா இருக்கேன் சார். நீங்க தான் எல்லாமே அவளுக்கு செய்றீங்க. ஆனா அது டப்பாஸுக்கு தெரியுமா? இல்ல, 1-2 அவங்க அம்மா சொல்லி தெரிஞ்சாதான் உண்டு. அவளுக்கு தெரியணும் கூட அவசியமே இல்லம்மா. என்னை ஏத்துக்கிட்டாலே போதும். இங்கதான் நீங்க தப்பு பண்றீங்க. நீங்க என்ன வாங்கி தந்தாலும் என்ன செஞ்சாலும் அது அவளுக்கு தெரியற மாதிரி செய்யுங்க. அப்பதான் நீங்க அக்கறையா இருக்கிறது அவளுக்கும் புரியும். முதல்ல ஏத்துக்கலனா கூட கொஞ்சம் கொஞ்சமா உங்களை புரிஞ்சுக்குவா. எங்க எசக்கிக்கு தெரிஞ்சா அவ ஏத்துக்க மாட்டாளோன்னு தோணுதுங்க. ஏத்துக்குவா. இனிமேல் கொஞ்சம் அவளுக்கு தெரிகிற மாதிரி செய்யுங்க, அதான் நல்லது. நாங்கள் வேண்டாம் இசைக்கிட்ட பேசுகிறோம், எல்லாமே சீக்கிரம் சரியாயிரும். சீக்கிரம் அவ மாறிட்டா அதுவே எனக்கு போதும் சார். அவ நல்ல கதை எழுதுவா. அவளுக்கு எழுதுறதுன்னா ரொம்ப பிடிக்கும். தற்செயலா படிக்கிற மாதிரி படிச்சுட்டு அவளை என்கரேஜ் பண்ணி பேசுங்க. அவளுக்கும் தானா உங்களை பிடிக்க ஆரம்பிச்சிடும். கொஞ்ச நாள் பழகினாலும் என்னை விட டப்பாஸ் இவ தான் நல்லா புரிஞ்சு வச்சிருக்கா. இவ சொல்கிற மாதிரி கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா சார். உங்களை அவள் வெறுக்கிறாளேன்னு தப்பாக நினச்சி ஒதுக்காதீங்க. அவளுக்கு அவங்க அப்பாண்டா அவ்வளோ பிடிக்கும். அதான் என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு புரியுது சார். இசக்கி அம்மா கிட்ட பேசி அவங்க அப்பா கிட்ட அவளுக்கு பிடிச்ச குணம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி கொஞ்சம் நடந்துக்க பாருங்க. சீக்கிரமே அவ உங்களை புரிஞ்சுக்குவா. சரிங்க சார், டியூட்டிக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். சரி, நான் வரேம்மா. வாங்க. நான் வரேன் சார். வாங்க. டப்பாசிட்ட நம்ம தான் பேசி புரிய வைக்கணுங்க. இல்லை ஆமாங்க. என்ன பொட்டலம் மிஸ் எல்லாம் வந்துச்சு போல. தடவி பாக்குற. மனசுல என்ன கடலோர கவிதைகள் சின்ன பதாசு நினைப்பா? சிரிப்பெல்லாம் ஒரு சைஸா இருக்க போட்டலாம். பாருடா, மறுபடியும் கண்ணாடி பாக்குறான். டேய், இதுனா புதுசா? டெய்லி தான் பாக்குறேன். ஓவரா ஓட்டாதீங்கடா. நாங்க ஓட்டுறோமா? யார் வரா யார் போறாங்கன்னு தெரியாம நீதான் 1 மணி நேரமா கண்ணாடியா பாத்துட்டு இருக்க. என்னடா விஷயம்? நான் பொட்டலம் மாமாட்டிக்கு சொல்லி அனுப்பிடலாமா? ஏய், அப்ப பொட்டலத்துக்கு ஃபங்க்ஷன்லாம் வைப்பாங்களா? சொல்லவே இல்ல. டேய், வாயை மூடுங்கடா. ஒரு கண்ணாடி பார்த்ததுக்கு போய் இப்படி கலாய்க்கிறீங்க. ஏய், நீ முன்னோட கலரா ஷைனிங்கா இருக்கியே. வாட் இஸ் தி மேட்டர்? நான் கலர் ஆயிட்டேனா? ஏன்டா இந்த கொலவரி உங்களுக்கு? இதுல ஷைனிங் வேற. போதுண்டா, எவனாவது கேட்டா சிரிக்க போறான். சும்மா கதை விடாடா. ஆமா, போன வாரம் சலூன் பாபு கடையில ஒரே காமெடியாமே. எங்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? என்னடா சொல்றீங்க? சலூன் பாபு கிட்ட போய் ஸ்பைக்ஸ் கூட சொல்லி கேக்கல? இது எப்படா? சும்மா இந்த முடி நானே கையில கோத்து விட்டுதுடா. இது பேர் ஸ்பைக்குன்னு கதை கேட்டிருக்கீங்க. ஏய், ஆல் டீடைல் ஆயினோ. சும்மா கதை விடாத. சரி, நான் போனதாவே வச்சுக்கோ. இப்ப அதுக்குன்னா? அதுக்கு என்னவா? போனதான் போனியே, கொஞ்சம் ஒழுங்கா வெட்ட வேண்டியதானே? ஏன் இதுக்கு என்ன? இதுக்கு என்னவா? குருவி குடும்பம் இருக்கு, ஏன்டா இப்படி கொதறி வச்சிருக்கான்? இவன் குடுக்குற 10 ரூபாய்க்கு இந்த சட்டியை தானே கவுத்து விடுவாங்க. என்ன கரெக்டா? அப்புறம் பொட்டலாம், நேத்து வானிலை இருக்கே என்னன்னு தெரியுமா? எனக்கு அந்த பழக்கெல்லாம் இல்லடா. என்ன மழை வருதாமா? இல்ல, நேத்து உங்க வீட்டுல செம்ம இடியாமே. டேய், இது என்னடா புது கதை? ஏய், பேச்ச மாத்தாடா. உங்க வீட்டுல இடி சத்தம் கேட்டுச்சா இல்லையா? டேய், நீ அடி வாங்கன்னா அவன் இடின்னு சொல்றான். அது கூட உனக்கு புரியல? சும்மா நடிக்கிறான்டா. அவனுக்கா புரியாது? எல்லாம் புரியும். நான் பொட்டலாம் சொல்லிட்டா நீ எதுக்கு அடி வாங்கினே? என்ன எப்பயும் போல கல்லால கை வச்சிட்டானா? கரெக்டா? டேய், போன வாரம் தாண்டா காசு எடுத்து உங்க அப்பா கிட்ட மாட்டினேன். அதுக்குதான் இந்த வாட்டி கல்லால கை வைக்க போனவன் பிளாஷ்பேக் ஓடி பார்த்து ரூட்டை மாத்திட்டான். வேற என்னடா அர்த்தம்? காசு எடுத்தா கூட பரவாயில்ல, வேற ஒண்ணு எடுத்துட்டான். வெளில சொன்னா பெரிய அவமானம். டேய், அப்படி என்னடா அர்த்த? சொல்றா. அவன் எப்படிடா சொல்லுவான்? டேய், வேணாம். நீ வேணாம் சொன்னா நான் சொல்லாம விட்டுருவேனா? வேணாண்டா, நான் செம்ம கடுப்பாயிருவேன். ஏய், எங்க மேட்டர் எல்லாம் நாங்க சொல்றோம்ல. அவன் ஃப்ரெண்டு தானடா, என்கிட்ட சொன்னானே. ஏய், அவன் சொல்ல மாட்டான்டா, நான் சொல்றேன். டேய் டேய் டேய், பேசுடா. டேய் சொல்லாதடா. டேய் டேய், கலரா வச்சு சீக்கிரம் தேடிருக்காடா. டேய், என்னடா இது பொட்டலம்? நீயா? உனக்கு என்ன இந்த ஆசை? தெரியல, கருப்பா இருக்க முஞ்ச செகப்பாக்கதான். பெரிய மனுஷனாட்டான்டா. விடு விடு. ஏய், இப்ப நம்ம பொட்டல நிஜமாவே வைக்க போறான்டா. டேய், நான் கூட இவனை என்னமோ நினைச்சேன். பொட்டலம் எங்கேயோ போயிட்டடா நீ.
பொட்டலாம் எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். ஏன் இந்த திடீர்னு மாற்றம்? போங்கடா, உங்களுக்கு வேற வேலையே இல்ல. உண்மையா சொன்னா நாங்க விட்டுருவோம். சொல்றா, ஏன் இந்த திடீர்னு மாற்றம்? போங்கடா, நீங்களும் உங்க சந்தேகமும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அக்கா வா டப்பாசு, உட்காரு. ம் டப்பாசு, நான் உங்கள் கிளாஸ் டீச்சரு. என் பேர் ஸ்டாலின். நீ என்கிட்ட படித்த ஸ்டூடெண்ட்டு, ஞாபகம் இருக்கா? என்ன சார் இப்பெல்லாம் கேக்குறீங்க? இல்லை, ஸ்கூல் இருக்கப்ப சாருன்னு என் பின்னாடி சுற்றிட்டு இருந்துச்சு கையில். நானும் பார்க்குறேன், லீவ் விட்டதுலேருந்து யார் வந்தாலும் அக்கா அக்கான்னு அக்காவை மட்டும் பாட்டு போயிடுறீங்க. இந்த வாத்தியாரையும் கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்கம்மா. சார் வருஷம் பூரா உங்க கூட தானே சார் இருக்கோம். கொஞ்ச நாள் தான் லீவு, அதான் அக்கா கூட இருக்கோம். ஓ, அப்ப ஸ்கூல் ஆரம்பிச்சா என்ன பார்க்க வர மாட்டீங்க, அப்படிதானே? என்னக்கா சார் தான் கிண்டல் பண்றாருன்னா நீங்களுமா? ஏய் டப்பாசு, நான் எங்கே உன்னை கிண்டல் பண்ணேன்? நிஜமாக தான் கேட்குறேன். எப்போ பார்த்தாலும் அக்காவோடய ஓட்டிகிட்டு இருந்தா எப்படி? கொஞ்சம் படிக்கிற வேலையும் பாரு. கேளு. வேற என்ன சார் பண்றது? சாயங்காலம்னா வெளியில விளையாட போயிடுவோம். பகல்ல வெயில் மண்டை காயுது சார். சரி, வீட்டில் போய் புக் எடுத்து படி. அக்கா பாருங்கக்கா, சார லீவ்ல கூட படிக்க சொல்றாரு. அவர் அப்படிதான், விடு. சரி, நீ சாப்பிட்டியா? இல்லக்கா, பசிக்குது. ஆமாம் கயல், அவங்க அம்மா சூப்பராக சமைப்பாங்களாம். இன்னைக்காவது வீட்டில் ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட்டு விடு. வீட்டில் என்ன சமையல்? பறக்கிறதா இல்லை மிதக்கிறதா? தெரியாது சார். தெரியாதா? ஏன், வீட்டில் இருந்து தானே வர? ஆமா சார். அப்புறம் தெரியாதுங்கிற? சரி, உங்கள் அப்பா வேலைக்கு கிளம்பிட்டாரா? தெரியாது சார். ஏய், என்ன எது கேட்டாலும் தெரியாதுங்கிற? தெரியாது சார். டப்பாசு, இன்னும் நான் கேள்வியே கேட்கல, அதுக்கும் தெரியாதுன்னு சொல்ற. என்ன பிரச்சனை உனக்கு? நீங்க என் வீட்டை பத்தி எது கேட்டாலும் எனக்கு தெரியாதுதான் சார், அவ்வளவுதான். டப்பாசு, நீ பேசுறதே சரியில்லை. சின்ன பிள்ளையாச்சேன்னு எவ்வளோ வேடி சொல்லிட்டு இருக்கேன், புரிஞ்சுக்க. வீட்டுக்கு போ, உங்க அப்பா அம்மாட்ட ஒழுங்கா நடந்துக்க. ஆமா டப்பாசு, அம்மா உன்னை எதிர்பார்ப்பாங்கல்ல. அம்மா அப்பாவை கஷ்டப்படுத்த கூடாது. நீ நல்ல பொண்ணு தானே? அம்மா அப்பா எப்பயுமே பசங்களுக்கு நல்லதுதான் பண்ணுவாங்க. இங்க பாரு, அவங்ககிட்ட நல்லா பேசு, பழகு, சந்தோஷமா இரு. நான் சொன்னா கேட்பையா இல்லையா? அம்மா அப்பாவோட சேர்ந்து சந்தோஷமா இரு. உங்க அப்பா கிட்ட பேசு, பழகு, சரியா? என்ன டப்பாசு, எது பேசினாலும் அமைதியா இருந்தா எப்படி? ஏதாவது வாயை திறந்து பேசு. வேணாம் சார். என்ன வேணாம் சொல்லு, என்ன வேணாம்? எனக்கு பிடிக்கல சார். இவ்வளவு சொல்லி எதவே சொன்னா என்ன அர்த்தம்? ஏய், கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன், ஏன் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற? இங்க பாரு, சின்ன பசங்களா நடந்துக்கிறேன்னு. இந்த வயசுல உனக்கு என்ன தெரியும்? பெரியவங்க என்ன சொல்றாங்களோ அதை கேட்டு நடந்துக்க. புரியுதா புரியலையா? நீங்க சொல்றத நான் கேக்குறேன் சார், ஆனா நான் சொல்றது நீங்க கொஞ்சம் கேளுங்க. ஆமா சார், நான் சின்ன பொண்ணுனாலும் எனக்கும் பிடிச்சது பிடிக்காதுன்னு இருக்குல்ல சார். எனக்கு பிடிக்கலனாலும் நீங்க சொன்ன ஒரே வார்த்தைக்காக தான் நான் எங்க அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கவே சம்மதிச்சேன். அது கூட புரிஞ்சுக்காம அவங்கள மாதிரி நீங்களும் என்னைய தப்பு சொல்றீங்க, அதான் கஷ்டமா இருக்கு. எப்படிக்கா இருக்க முடியும்? குழந்தையில இருந்து ஒருத்தர் அப்பான்னு கூப்பிட்டு பாசமா பழகிட்டு இப்ப இன்னொருத்தரை காமிச்சு அவர்தான் அப்பான்னா எப்படிக்கா என்னால சந்தோஷமா பழக முடியும்? என்னால முடியலக்கா. சரி, உடனே மாத்திக்க வேணாம், கொஞ்சம் கொஞ்சமா அவர் ஏத்துக்கிற பாரு டப்பாசு. உன் வாழ்க்கைக்கு அதான் நல்லது. உன்னைய பத்தி மட்டும் யோசிக்காத, உங்க அம்மா பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாரு. அக்கா, செத்தவங்க எல்லாம் என்னக்கா ஆவாங்க? சாமியா மாறிடுவாங்கம்மா. அப்போ மேல இருந்து சாமியா? அப்பா என்ன பாத்துட்டு தானக்கா இருப்பாரு. ஆமா டப்பாசு, நீ கஷ்டப்பட்ட அப்பாவுக்கு பிடிக்குமா? அவரு சந்தோஷத்துக்காகவாது நீ சந்தோஷமா இருக்கணும்ல. அப்பாக்கு கஷ்டமா இருக்காதா சார்? நான் இன்னொருத்தர அப்பான்னு கூப்பிட்டு சிரிச்சு பேசினா அப்போ நான் அப்பாவை மறந்துட்டேன் தானே சார் அர்த்தம்? அப்பாவுக்கு கஷ்டமா இருக்காதா?
அப்பா உயிரோட இருந்தாலும் இல்லைனாலும் அவர்தான் சரி அப்பா. இவர் எனக்கு வேணாம் சார், எனக்கு பிடிக்கல சார், எனக்கு யாருமே இல்ல சார். இல்ல டப்பாசு, உன்னோட குடும்ப நிலைமை என்னன்னு உனக்கு புரிஞ்சுக்க தெரியல. எனக்கு புரியுதுக்கா, எல்லாரும் அவங்க அவங்களுக்கு பிடிச்சத பண்றாங்க. எனக்கு அதை பிடிக்கலன்னு சொன்னாலும் அவங்க அதை பத்தி கவலைப்பட மாட்டேங்கிறாங்க. என்ன மாத்திக்க சொல்றாங்க, என்ன பழகிக்க சொல்றாங்க. அதானே எல்லாரும் நியாயம் சொல்றாங்க. நான் வரக்கா. டப்பாசு